வாழைப்பூவை எப்பவுமே ஒரே மாதிரி வடை, கூட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பூவை வச்சு அடை தோசை ரெடி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு ரெட் ரைஸ் எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு முழு கோதுமை, 1/4 கப் அளவுக்கு கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 hours நல்லா சோக் பண்ணிக்கோங்க. வாழைப்பூ வந்து பார்த்திங்கன்னா மிடில் இருக்க போர்ஷன்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெட் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெட் ரைஸ் பதிலாக இட்லி அரிசி கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு மட்டுமே ஆட் பண்ணி கூட நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா 4-5 பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா தோலோடு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதோட 1 டீஸ்பூனுக்கு சோம்பு, 4 வரமிளகா, உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியண்ட்டையும் ஆட் பண்ணி தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. வாழைப்பூ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கசப்பு தன்மையோடு தான் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொதிக்கிற தண்ணியில் வாழைப்பூவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிவிட்டு எப்பவும் போல் கிரைண்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடை ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆனியனை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நீங்கள் முருங்கைக்கீரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தோசை தவாவில் எப்பவும் போல் நல்லா அடை பதத்துக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு சுத்தூர எண்ணெய் விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணிங்கன்னா அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வாழைப்பூ அடை தோசை வந்து ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சுவைக்கான தேடல் தொடரட்டும்.